ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் தீன் சுவை கணக்கு. நம்ம இன்றைக்கி 6th மேக்ஸில் அல்ஜிப்ரா வடிவியல் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 4.2 பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து 4th one. வாங்க ப்ராப்ளம்குள்ளே போகலாம். 4th ப்ராப்ளம், பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். இதில் எதெல்லாம் அக்யூட் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், 33 டிகிரி. அக்யூட் ஆங்கிள்னால் எப்படி இருக்கும்னா 90யை விட எப்படி இருக்கணும், குறைவாக இருக்கணும், லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ இங்கே 33ங்கிறது 90யை விட அதிகமாக கூடையா, குறைச்சி தான் இருக்குது. ஸோ இது அக்யூட் ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 56 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது 90யை விட கம்மியாக இருக்குது. ஸோ அக்யூட் ஆங்கிள். 89 90யை விட குறைவாக தான் இருக்குது. ஸோ இது அக்யூட் ஆங்கிள். இது எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்குது. இது என்ன ஆங்கிள்னால் ரைட் ஆங்கிள். இது அக்யூட் ஆங்கிளாக வராது. நெக்ஸ்ட்டு 100 டிகிரி கொடுத்துருக்காங்க. 90யை விட அதிகம். இதுவும் அக்யூட் ஆங்கிளில் வராது. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். அப்டியூஸ் ஆங்கிள்னால் எப்படி இருக்கணும், 90யை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா. இந்த ஆங்கிள் வந்து 90யை விட அதிகமாக இருக்கணும். இப்போ 101 அப்படிங்கிறது 90யை விட அதிகமாக தானே இருக்குது. ஸோ இது அப்டியூஸில் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து டானா மாதிரி இருக்குது, அதாவது எல் ஷேப். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது 90 டிகிரி எக்ஸாக்டாக இருக்குது. அது வந்து அப்டியூஸாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இது ரைட் ஆங்கிளில் தான் வரும். நெக்ஸ்ட்டு 129 90யை விட அதிகம். ஸோ இது அக்யூட்டில் வரும். 38 டிகிரிங்கிறது 90யை விட குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து இதில் வராது, அப்டியூஸில் வராது. இது அக்யூட்டில் தான் வரும். 89 டிகிரிங்கிறது 90யை விட குறைவாக இருக்குது. ஸோ இதில் வராது, அப்டியூஸில் வராது, அக்யூட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம், நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் given below in all the possible way. எந்த மாதிரியான பாசிபிள்ஸ் வேஸ் இருக்கோ அதிலெல்லாம் அந்த ஆங்கிளோட நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃபிகர் நல்லா பாருங்கள். LMN இதுக்கு இடையில தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. எம்மில் தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்னெல்லாம் நேம் கொடுக்கலான்னா, எல்லை வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா LMN. ஸோ ஆங்கிள் LMN இப்படி எழுதலாம். இப்போ எல்லை தானே கன்சிடர் பண்ணோம். இப்போ என்லேருந்து பண்ணுவோம். என்லேருந்து யோசித்தோன்னா NML. ஸோ ஆங்கிள் இதை எழுதிடணும், NML. NML. லாஸ்ட்டாக ஃபைனலில் இப்படியும் கொடுக்கலாம். எம்மில் தானே ஆங்கிள் இருக்குது, எம் மட்டும் இப்படி எழுதலாம். ஸோ LMN NML இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், எம்மை மட்டும் எழுதலாம். இதான் 3 வகையில் நம்ம இந்த ஆங்கிளை வந்து நம்ம நேம் பண்ணலாம். ஓகே. இப்போ PQR இருக்கு இல்லையா. இப்போ இதை எப்படிலாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு நான் Pயை கன்சிடர் பண்ணேன்னா ஆங்கிள் முதல் எழுதிடணும், PQR. PQR. நெக்ஸ்ட்டு ஆர்லேருந்து எழுதுவோம், RQP எழுதலாமா, RQP. லாஸ்ட்டு ஃபைனலாக க்யூவில் தானே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, க்யூவை மட்டும் எழுதலாம். இந்த 3 வகையில் எழுதினாலும் இது ஒரே மாதிரி தான் மீனிங் வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், MNO. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஆங்கிள் MNO. அடுத்து எப்படி எழுதலாம், ஆங்கிள் ONM. ONM. நெக்ஸ்ட்டு எண்ணில் தானே ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் N இப்படியும் எழுதலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதாவது 90 டிகிரி. இதை எப்படி எழுதலாம், ஆங்கிள் SAT. SAT. அடுத்து எப்படி எழுதலாம், TAS. ஆங்கிள் TAS. அடுத்து ஏல தானே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆங்கிள் A இப்படியும் எழுதலாம். இப்போ ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், ஸ்பெஷல் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி. 2 angles are complementary to each other if they add up to 90 degree. 2 ஆங்கிள் நம்ம எப்போ காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம்னா, ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி வரணும். அதே மாதிரி 2 angles are supplementary to each other if they add up to 180 degree. 2 ஆங்கிளையும் சப்ளிமெண்ட்ரின்னு எப்போன்னு சொல்லுவோம்னா, ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். சப்போஸ் இப்போ வந்து இங்கே பாருங்கள், 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 டிகிரி, அண்ட் மேலே வந்து 70 டிகிரி இருக்குது. இப்போ 70யும் 20 நம்ம ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வரும், 70 + 20 டிகிரி எவ்வளோ வரும், 90 டிகிரி வரும். ஸோ எனக்கு 90 டிகிரி வரனால இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே 147யும் 33யையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், 180 வரும். ஸோ 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 வந்தால் எனக்கு வந்து அந்த 2 ஆங்கிளையும் என்ன சொல்லுவோம்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ சொன்ன டாப்பிக்கை நம்ம
பேசிக்காக எடுத்துக்கிட்டு இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். 20 and 70 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 20யும் 70யும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ 20 + 70 எவ்வளோ வரும்? எனக்கு 90 தான் வரும். ஸோ இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னது இட்ஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 88 and 12 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 88 அதோட 12 ஆட் பண்ணுறோம். 0 பேலன்ஸ் 1 100 வருது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரணும்? 90 தான் வரணும். ஆனால் 100 வருது. இதை காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 80 and 180 ஆர் சப்ளிமெண்ட்ரி. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம் 180 வருதான்னு. வராதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 80யோட 180 ஆட் பண்ணோம்னாலே எவ்வளோ வந்துடும்? 260 வந்துடும். கண்டிப்பாக இது வராது. திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. 0வையும் 180யும் ஆட் பண்ணால் எனக்கு 180 தான் வரும். ஸோ இது ரெண்டு சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. 8th question. Draw and label each of the angle. Angle NAS equal to 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 90 டிகிரிக்கு நம்ம ஒரு ஆங்கிள் வரைய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு ரூலர் எடுத்துக்கிறோம். ரூலர் எடுத்துகிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். நார்மலாக அது நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. எனக்கு தேவை 90 டிகிரி தான். ஸோ ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கரெக்டாக இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இது இந்த சென்டரோட பண்ணும். இந்த பேஸ் நம்ம லைனோட பேஸோட கோயின்சைட் ஆகணும். ஸோ கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு 90 டிகிரியில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 90 டிகிரியில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு 2 பக்கமும் ஆரோ போட்டுரும். இப்போ என்ன பண்ணும்? இதோட ஆங்கிளோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க? NAS. இதில் சென்ட்ரல் என்ன இருக்குது? A. ஸோ இங்கே தான் வந்து 90 டிகிரி வருவாங்கன்னா இந்த இடம் வந்து ஏயாக இருக்கணும். அதனுடைய ஒன் சைடு வந்து என்னன்னும் இன்னொரு சைடு வந்து S. இன்னொரு சைட்ஸில் Sன்னு. ஸோ இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? NAS. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் BIG ஈக்குவல் டு 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 35ங்கிறது 19ஓட கம்மியாக இருக்கனால திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ரூலர் எடுத்துக்கிறோம். ஒரு நார்மலாக ஒரு 5 சென்டிமீட்டருக்கு அதே மாதிரி ஒரு கோடை வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இந்த ப்ரொட்ராக்டர் எடுத்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம். இப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? பேஸ் ரெண்டு இன்சைடாக கோயின்சைடாக இருக்கா? இல்லை. ஸோ கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறோம். 35 டிகிரியா? 0 10 20 30 40. 30க்கும் 40க்கும் இடையில தான் என்ன இருக்கும்? 45. இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு இந்த ப்ரொடக்டரை நம்ம எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணிடுறோம். இங்கே ஐ தானே சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 35 டிகிரின்னு எழுதிக்கிறீங்க. இங்கே ஐ, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே பி, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இது ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் SMC ஈக்குவல் டு 145. 145 வந்து 90ஓட அபவ். ஸோ இது வந்து அப்டியூஸ். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்ட் எடுத்துக்கிறோம். எடுத்து சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 140 150. இப்போ 145 எங்கே இருக்கும்? 140க்கும் 145க்கும் இடையில இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய லைன் இந்த லைன். இப்போ 140னா கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே கொடு. இப்போ 145 கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட்டை குறிச்சிடும். குறிச்சிட்டு ப்ரொட்ராக்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டையும் நம்ம குறித்தோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடும். ஓகேவா? இப்போ சென்டரில் என்ன இருக்குது? எம். அப்போது இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 145. ஸோ இங்கே எம்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம சின்னு கொடுத்துக்கிறோம். SMC ஈக்குவல் டு 145. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ABC ஈக்குவல் டு 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்குவோம். 180 டிகிரினால நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் தெரியும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகேவா? இப்போது இதோட சென்டரில் B கொடுத்துருக்காங்களா, Bயில் வச்சு சென்டரில் Bன்னு எழுதிக்கிறோம். இந்த ஆங்கிள் மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 180 டிகிரி. இந்த ஹேண்டில் வந்து A அண்ட் இந்த சைடில் வந்து C. ஆங்கிள் ABC வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு? 180 டிகிரி. 180 டிகிரி வந்தாலே ஸ்ட்ரைட் லைன் தான்.
Next, ninth problem. Identify the types of angle shown by the hands of the given clock. இப்போ இந்த கொடுத்துருக்க கிளாக்ல என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போது இது ஒரு லைன், இது ஒரு லைன். 345 இருக்கா? இப்போது இதுக்கு நீங்கள் அப்படி கர்வ் மாதிரி வர ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 90யை விட அபோவாக இருக்குது. இந்த தழகீழ வச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, 90யை விட அபோவ். ஸோ இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டியூஸ். ஓகேவா? அடுத்து க்ரீன் லைன் மேலேயே இந்த ரெட் லைன் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஆங்கிளே ஃபார்ம் ஆகிருக்காது. அப்போ இது என்ன ஆங்கிள்னு இருக்கும், இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். இது வந்து ஆங்கிளே இல்லை, ஸோ 0 ஆங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இது என்னென்னு எழுதுவோம், ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போது இது 90யை விட குறைவாக இருக்குது இந்த ஆங்கிள். அப்போது இது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல் ஷேப்பில் வந்திருக்கு. இங்கே ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியராக புரியுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.